ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு வேற லெவலான தக் லைஃப் சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என் பேரு ஜேகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வேலையை நம்மளை நம்பி நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா அது நம்ம நினைக்கிற இடத்துக்கு அதை கூட்டிட்டு போகும். இங்க இருக்கணும், இங்க இருந்துகிட்டே இருக்கணும், இதை நம்பிக்கிட்டே இருக்கணும், அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், நல்லது கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். பிரேசில்ல இருக்கிற ரியோல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஷுவல்ங்கிற 70 வயசான ஒரு ஃபிஷர்மேன் எப்பவும் போல மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போ ஒரு குட்டி பென்குயின் சாகர நிலைமையில ஒரு பாறை மேல கிடக்கிறத பாக்குறாரு. அந்த பென்குயினோட உடம்பு ஃபுல்லா ஆயிலா இருந்திருக்கு. அதை பார்த்த ஷுவல் உடனே அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பென்குயின் மேல இருந்த எல்லா ஆயிலையும் கிளீன் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு காப்பாத்தி இருக்காரு. அந்த பென்குயினுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரோட சொந்த குழந்தை மாதிரி வீட்டுல வச்சு வளர்த்தி இருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பென்குயின் அங்கிருந்து போயிருச்சு. மனுஷங்களே செஞ்ச உதவியை மறந்துடுறாங்க. அது பென்குயின் தானேன்னு அவரும் விட்டுட்டாரு. ஆனா கரெக்டா 11 மாசம் கழிச்சு ஒரு நாள் காலையில அந்த பென்குயின் கரெக்டா அவர் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்கு. ஜூவல் பண்ண ஹெல்ப்ப மறக்காம அவரை பார்க்க வந்திருந்திருக்கு. இந்த தடவை அவர் கூட கிட்டத்தட்ட 1 மாசம் இருந்துட்டு திரும்ப போயிருக்கு. அந்த பென்குயின் திரும்பவும் அவரை பார்க்க 11 மாசம் கழிச்சு வந்திருக்கு. அந்த பென்குயின் அப்படி எங்கதான் போயிட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மத்த பென்குயின் கூட போயிட்டு அதோட பிரீடிங் டைம் முடிஞ்சதும் திரும்பவும் 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவரை பார்க்க வந்திருக்கு. அந்த பென்குயினும் அவர் பண்ண ஹெல்ப்ப மறக்காம இதே மாதிரி வருஷம் வருஷம் தன்னை காப்பாத்தின ஷுவல்ல பார்க்க வருது அந்த பென்குயின். நம்ம இப்ப ஒரு ஜாப்பனீஸ் மீட் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜாப்பனீஸ் ஆடுனாலே அது வித்தியாசமா தான் இருக்கும் போல. ஏன்னா ஒரு ஜப்பானீஸ் மீட் கம்பெனி அவங்க கம்பெனி மீட்டை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா இதுக்கும் மீட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குன்னு கேட்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு ஆடை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஆடோட கான்செப்ட் என்னன்னா, மீட்டை பார்க்க ஃப்ரெஷ்ஷா அழகா இருந்தா அது கண்டிப்பா நல்ல மீட்டா தான் இருக்கணுங்கிறது இல்ல. மீட்டை பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஆனா எங்க கம்பெனியோட மீட் எப்பவுமே குவாலிட்டியானது தான் இருக்கும். இதுதான் அந்த ஆடோட கான்செப்ட். ஆனா அத நேரடியா சொல்லாம பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு சுத்தி வளைச்சு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆடை எடுத்து வச்சிருக்காங்க அந்த மீட் கம்பெனி. அத நீங்களே பாருங்க. That's how I feel, so real, so good I feel, inside of my skin so sweet, give me what I feel, I'm doing it, 200 golly trees, they're blowing in the breeze. 96 மூவி ரிலீஸ் ஆன டைம் அந்த மூவி சார்பா ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல 96 மூவி ஷூட்டிங்க பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஆக்டர் விஜய் சேதுபதி கிட்ட நானும் நீங்களும் ஒரே ரூம்ல தங்கி இருந்தமே ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. அப்ப வேற 377 ஆக்ட் வந்த டைம் ஆக்டர் விஜய் சேதுபதி இத கேட்டதும் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஃபன்னா ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அத நீங்களே பாருங்க. நம்மள்ட்ட ஒன்னா தங்கி இருந்தோமா? எங்க? வெரி குட். ட்ரெஸ்ல நல்ல கேள்வி இது. சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா? நம்ம தனியாக பேசும்போது ஏன்னா நான் 12 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ரூம்மேட்டில் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு 377 அப்போ கூட சத்தம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பிலிப்பீன்ஸ் நாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிலிப்பீன்ல அதிகமா புத்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. புத்தரோட சிலைய வச்சு தான் ப்ரே பண்ணுவாங்க. பிலிப்பீனை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு புத்தர் சிலைய வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த பொண்ணு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த புத்தர் சிலை கிட்ட தன்னோட கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு தான் ஃப்ரெண்டு ப்ரே பண்ணிட்டு
இருந்த புத்தர் சிலையை பார்த்ததும் அந்த பொண்ணு கிட்ட ஒன்னு சொல்லி இருக்கா. அதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆயிருச்சு. அப்படி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லி இருக்குன்னா, நீ புத்தர்னு நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறது புத்தர் சிலை இல்ல, அது ஷ்ராக்குங்கிற ஒரு அனிமேஷன் கேரக்டர்னு சொல்லி இருக்காங்க. அந்த பொண்ணு அத புத்தர்னு நினைச்சு கிட்டத்தட்ட 4 வருஷமா ஒரு அனிமேஷன் கேரக்டரை புத்தர்னு நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மியூசிக். நம்ம ஊர்ல எல்லாம் நாளுக்கு நாள் பெட்ரோல் பிரைஸ் தாறுமாற ஏறிக்கிட்டே போகுது. இப்ப நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 102 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா வண்டிய கூட எப்படியாச்சும் வாங்கிடலாம் போல. ஆனா பெட்ரோல் போட லோன் எடுத்து தான் போடணும் போல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் யாரும் இத பத்தி மறைமுகமா கூட பேசல. ஆனா நம்ம தலைவி சன்னி லியோன் பெட்ரோல் விலை எப்ப 100 தொட்டுச்சோ அப்பவே அவங்க ட்விட்டர்ல அவங்க சைக்கிளோட நிக்கிற மாதிரி 2 போட்டோவை போட்டு பெட்ரோல் விலை 100 தாண்டிருச்சு. இனி உங்க ஹெல்த்த பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. #சைக்கிளிங்னு போட்டு கவர்மெண்ட கலாய்ச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க தலைவி சன்னி லியோன். பீஜமுடு டான் 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 டான். 2000 அப்போ நடந்த ஐசிஐசி நாக் அவுட் டிராபி லீக்ல நடந்த சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். அந்த மேட்ச்ல சச்சினுக்கும் கிளென் மெக்ராத்துக்கும் ஒரு சின்ன மோதல் நடக்கும். அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருக்கும். அந்த மேட்ச்ல அப்படி என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரை மெக்ராத் தான் போடுவாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சச்சினும் கங்குலியும் இறங்கி இருப்பாங்க. அப்போ மெக்ராத் போட்ட 4வது பால் பவுன்ஸ் ஆகி சச்சினோட ரைட் ஹேண்ட்ல பட்டுரும். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கற அளவுக்கு கையில அடிபட்டிருக்கும். கிரிக்கெட்ல இதெல்லாம் நார்மல் தான். ஆனா பால் கையில பட்டதும் மெக்ராத் சச்சினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவாரு. அத பார்க்க அவர் வேணும்னே பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வந்த சச்சின் அவரோட பேட்டிங்லே ரிப்ளை கொடுத்திருப்பாரு. மெக்ராத் பவுலிங் போடும் போதெல்லாம் சச்சின் பவுண்டரி அடிச்சு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அத நீங்க love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in.